காட்டப்பட்டிருக்கிறது தனுர் பங்கம். யார் அழைச்சு போறார் இந்த வில்ல உடைக்கிறது, வில்ல நாணயத்துக்கு. அப்போ அந்த இடத்துல பெருமான் இங்க ஒரு வித்தியாசம் காட்டப்படுது. பிராட்டியும் பெருமானும் திருக்கல்யாணத்துக்கு முன்பு வரை பார்த்துக் கொள்ளவே இல்லை வால்மீகி ராமாயணத்தின்படி. ஆனால் இங்கத்தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், எல்லாரும் பயன்படுறாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த விஷயம் எல்லாம் பார்க்கப்படுறது. அந்த இடத்துல பிராட்டிக்கு அந்த இடத்துல கம்பர் காட்டக்கூடிய விஷயம், ஆழ்வார்களுடைய விஸ்லேஷம் வியசனம் எல்லாத்தையும் பிராட்டியின் இடத்திலே வைத்து அற்புதமாக பாசம் பாடுறார், பாட்டு பாடுறார். ஆழ்வார்களுடைய விசேஷம் எப்படி அமைந்திருக்கிறது, ஆழ்வார்கள் தாங்கள் எப்படி அந்த எம்பெருமானை பிரிந்து இயங்கினார்கள் என்பதை பெருமான ஒரு தரம் பார்த்த அடுத்த நிமிஷம் பிராட்டியானவள் இயங்கினாள். பிராட்டி புலம்பொருளை காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை தோழி நடத்த பிராட்டி சொல்றா, நான் பார்த்தேன், அவரை பார்த்தேன், எப்படி இருந்தார் தெரியுமா? இந்திர நீலமோ இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமேகல முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதே. பெருமானுடைய அந்த முறுவல் இருக்கின்றதே அது உண்டது. என் கண்ணுல முதல்ல இந்திர நீலமும் திருண்ட குஞ்சியும் இந்திரனுடைய மணியை போல இருந்திருக்கக்கூடிய கேசங்கள் அது முதல்ல படலை. சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும், பெருமானுடைய தாழ்ந்த கைகள் முட்டிக்கு கீழே இருக்குமா அவனுடைய கைகள், அப்படி இருக்கிற கைகள் எனக்கு படல. அவனுடைய தோள்கள் திருத்தோள்கள் கண்ணுல படல. முதல்ல பட்டது தெரியுமா? அவனுடைய அழகிய புன்னகை அது அப்படியே கவர்ந்தது. இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலை. அடுத்து அந்த பெருமான் எப்படி நடந்தான் என்னால் கஜசிம்ம கதி வீரோ என்று கஜத்தை போலே நடந்தான். நடையழகிலே மயங்குகிறாள் இந்த சீதை. மயங்கி கிடக்கிறாள். அதற்கு பிற்பாடு பெருமான் நேர போனார். சதானந்தர பார்க்கிறார். சதானந்தர் யாருன்னா அகல்யினுடைய பிள்ளை. அவர் ஒரு முனி. அவரை பார்க்கிறார் விஸ்வாமித்திரர். உடனே விஸ்வாமித்திரர் இந்த வரத்துக்கு காரணம் என்ன, யாது என்ன ஏது அப்படின்னு கேட்கறச்சே விஸ்வாமித்திரர் சொல்ற வார்த்தை யாரு அப்படின்னு ராமனை பார்த்து கேட்கிறார். சதானந்தர் சொல்றேன் அப்படின்னு வடித்த மாதவ கேட்டி வள்ளல் தான். கேட்டியே இவன் யாருன்னு சொல்றேன் கேளு. இடித்த வெண்குடல் தாடகை யாக்கையும் அடுத்து என் வேள்வியும் நின் அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்து இடம் முடித்தான் என்றான். பெருந்தவத்தை கொண்டிருக்கக்கூடியவரே கேளு. இவன் யார் தெரியுமா? தாடகையும் உன்னுடைய அன்னையின் சாபத்தையும் என்னுடைய வேள்வியையும் முடித்தவன். என்னுடைய வேள்வியும் உன்னுடைய அன்னையின் சாபத்தையும் முடித்தவன். தாடகாதிகளை முடித்தவன் அழித்தான். என்னுடைய வேள்வியை முடித்தான். எப்படி என்னால் வேள்வி நான் முடிக்கும்படியாக பண்ணினான் அவர்களை அழித்து என் வேள்வி முடிந்தது இவனாலே. தாடகையும் முதலானோர் அழிந்தார்கள் இவனாலே, என் வேள்வி முடிந்தது இவனாலே. அதே போல உன் அன்னை சாபமும் முடிந்தது இவனாலே. முடித்தது ஒரே வார்த்தை முடித்தது. தாடகையை முடித்ததுன்றது தாடகையை அழித்ததற்கு சமம். வேள்வியை முடித்தது என்பது வேள்வி நிறைவுற்றதற்கு சமம். வேள்வி நிறைவுற்றதை குறிக்கும். இவள் அன்னை சாபம் என்பது சாபம் தீர்ந்தமைக்கு சமம். அப்போ முடித்ததுன்றதுதான் ஒரே வார்த்தை. ஒரு இடத்துல அழிவை குறிக்கும், இன்னொரு இடத்துல நிறைவை குறிக்கும், மற்றொரு இடத்திலே அந்த முடித்தது என்னும்படியான வார்த்தையானது தீர்ந்ததை குறிக்கும். சாபகாலம் தீர்ந்ததை குறிக்கும். ஒரே வார்த்தை. தங்களுடைய கவிநயம் அப்படின்னு காட்டப்படுது. இது மூணையும் குறிக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு அப்புறமும் இவர் சொல்ற அத்தோடு முடிச்சிருக்கலாம். அதுக்கு அப்புறமும் சொல்ற வார்த்தை என் நெஞ்சத்து இடர் முடித்தான். இதெல்லாம் முடிச்சுட்டு என் மனசுல ஒரு கட்டம் இன்னும் இருந்தது, அதை முடித்தான். மனசுல என்ன கட்டம் சொன்ன? இவருக்கு நடக்க வேண்டிய காரியம் நடந்துருது. போதாதுக்கு அகல்வியின் சாப விமோசனம் வைமுக காட்டியிருக்கிற விஷயம். அகல்விக்கு சாப விமோசனம் பண்ணணுமே, இவன் திருவடிகள் கட்டால்தான் அகல்யா சாப விமோசனமே ஏற்படும். ஆனால் என் யாகம் முடிந்த பிற்பாடு என் வேலை முடிஞ்சு விட்டு எங்க அப்பா இது வரைக்கும் நான் சொன்னால் கான்ட்ராக்ட் இஸ் ஓவர் அண்ட் கோயிங் பேக் சொல்லிட்டு போறான். வருமா முடிஞ்சுட்டு உங்க 2 பேரும் இதான் சைன் பண்ணியிருக்காரு எங்க அப்பா, நான் முடிஞ்சுட்டு வேலை முடிச்சுட்டு பின்னாடி போறேன்னு சொல்லிட்டு போறான். ஆனா பெருமாள் இவளை காப்பாத்தினாமோ, இவளுக்கு சாபம் கீழ்த்தாமோ, அதனால அதுதான் அவர் மனசுல இருந்த இடர்.
அப்படின்னு நான் இந்த இடத்துல தகப்பனார் ஒரு அர்த்தம் சொல்லி வச்சேன். என்ன அப்படின்னா அவர் மனசுல இருந்த இடர் அது அன்று. ஏனென்றால் ஏற்கனவே இது முடிந்த பிற்பாடு முழுவதும் அதுவே முடிந்தது. இவளை சாபம் தீர்த்தான், அது முடிந்ததுன்னு சொன்ன பிற்பாடு அதை தன் மனசிலே இடர் என்று சொல்லி அதையும் முடித்தான்னு சொன்னா புனருக்தி தோஷம் வரும். ஒன்னையே இருமுறை சொன்னவாறாக ஒரு தோஷம் வரும். அப்பனா இவர் மனசுல வேறொரு கட்டம் இருந்தது. மூலத்தவுக்கு என்ன கட்டம் இருந்தது அப்படின்னா இவர் மனசுல இருக்கக்கூடிய கட்டம் உண்டுதான். என்ன கட்டம்னா அன்னைக்கு என்னோட ஒரு போட்டிக்காகவும் கர்ப்பத்துக்காகவும் ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியையும் பிரிச்சு வச்சுட்டேன். அந்த தம்பதிகளை பிரிச்சு வச்சுட்டேன். அந்த குறை தீர திவ்ய தம்பதிகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று இவன் ஆசைப்பட்டான். ஆனா எங்கேயாவது ராமன் என் வேலை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறானேன்னு பயம் இருந்தது. ஆனா நீ என்ன சொல்றீங்களோ செய்யறேன்னு பின்னாடியே வந்தானோ இல்லையோ, இந்த விஜயநகரத்துக்கு வந்தானோ இல்லையோ, தனுஷ பாக்கிறதுக்கு வந்தானோ இல்லையோ, அதனால என் இடர் தீர்ந்தது. எனக்கு மேல கல்யாணம் நடக்குது, கல்யாணம், அதனால என் இடர் தீர்ந்தது அப்படின்னு சொல்ல